தேவையில்ல தண்ணி வைக்கிறேன். கொஞ்சமாக தயிர் போட்டு கலந்துக்கலாம் இந்த தண்ணியில். இப்போ கருப்பாகாது இந்த வாழைத்தண்டு. இப்படி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணும் போதே நார் கட் பண்ணிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாழைத்தண்டு சூப் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நார் இருந்தால் எடுத்துருங்க. கொஞ்சமாக தயிரில் போட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் கருப்பாக வரும், ரொம்ப இல்லைன்னா கருப்பாகிடும். வாழைத்தண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, பூண்டு, முழுசாக பூண்டு அது உரிக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் அதுமாரி மிளகு ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன். இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இவ்வளோ தண்ணி வைக்கிறேன். நான் கேஸ் வச்சு வச்சுக்கிறேன். குக்கர் போட்டு சில வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்துருக்கு. கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கலாம். பெப்பர் நல்லா தூள் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சூப் நல்லா ஆறிடுச்சு. இது இப்படி வச்சுக்கலாம். லைட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் ஒரு சுத்து. இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சா போதும். இந்த சூப் தண்ணியில் போட்டு இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சுக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றி சூப்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வச்சுக்கலாம். சூப் பிடிக்கிற வாழைத்தண்டு சூப்பு சாப்பிட்றியா? வாழைத்தண்டு சூப் போடுறேன். கேஸ் பற்ற லைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டும், போதும். நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவோம். சூப் நல்லா கொதிக்குது, ஆஃப் பண்ணி சூப்பை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி நார்லாம் இருக்கும், அதுக்காக ஃபில்டர் பண்ணி. பெரியவங்களாக இருந்தால் இப்படியே குடிச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 2 கார்ன் போட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு பொரிச்சு போடலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் போடலாம். கொஞ்சம் பெப்பர் தூள்
அதுலேயும் பெப்பர் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பர். சின்ன குட்டீஸில் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாங்க பாருங்கள். இதில் பெருசு பெருசாக இருக்கிற செடியை மட்டும் பிடுங்கி எல்லாம் நான் இந்த தொட்டியில் நடலான்னு இருக்கேன், வேறு தொட்டியில். இவங்கள குழந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இவ்வளோ பிடிங்கி வச்சு இதை வந்து நான் இந்த தொட்டியில் நடப்பேன். ஒரு 3 எடுத்து பார்க்கலாம் இவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு நான் காமிக்கிறேன். எப்படி காய் காய்க்கிறாங்க, எப்படி பூ பூக்கிறாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். செடிங்களுக்கு நான் பஞ்சகாவியாக நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ கலந்து தெளிக்க போகிறேன் செடிக்கு. கொஞ்சம் ஒரு மூடி ஊற்றினா போதும். நான் பொங்கல் ஆனால் இது மாதிரி தயாரித்து வச்சுருக்கேன். குயில் சத்தம் கேட்குதா? குயில் சவுண்டு தானான்னு சொல்லுங்கள். கனகாம்பரம் பார்த்தீங்களா, மொட்டு விட்ருக்கு. உப்பு தான் காமிக்கிறேன், பறிச்சுக்கலாம்.